மத்திய அரசு ஊழியர்களுக்கு இதுவரை குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000. புத்தாண்டில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு பம்பர் சம்பளம் பரிசாக வழங்கலாம். மோடி அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 18,000 ரூபாயில் இருந்து 51,480 ரூபாயாக அதிகரிக்கலாம். 8வது ஊதிய குழுவை கொண்டு வருவது குறித்து அரசு பரிசீலித்து வருகிறது. இது நடந்தால் சம்பளத்தை கணக்கிடுவதில் பயன்படுத்தப்படும் பொருத்துதல் காரணி அதிகரிக்கும். இப்படி நடந்தால் சம்பளம் தானாக உயரும். ஆனால் 8வது ஊதிய குழுவை அரசு இன்னும் அறிவிக்காத நிலையில் குறைந்தபட்ச சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை 186% உயர்த்தும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது 7வது ஊதிய குழுவின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000 ஆகும். 6வது ஊதிய குழுவில் இருந்து 7வது ஊதிய குழு வரை 7,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. இப்போது 7வது ஊதிய குழுவிலிருந்து 8வது ஊதிய குழுவின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளமான ரூபாய் 18,000 என்பது ஃபிட்மெண்ட் காரணியான 2.86க்கு பிறகு ரூபாய் 51,480 அதிகரிக்கலாம். ஓய்வூதியத்தில் 186% அதிகரிப்பும் சாத்தியமாகும். இது ரூபாய் 9,000 முதல் ரூபாய் 25,740 அதிகரிக்கலாம். ஆனால் இதுவரை அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. 8வது ஊதிய குழுவை பொறுத்தவரை தேசிய கூட்டு ஆலோசனை இயந்திரங்களின் கவுன்சில் 2024 ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாத குறிப்பில் தனது கோரிக்கையை அளித்துள்ளது. டிசம்பரில் இது தொடர்பான கூட்டம் நடைபெறும் என்றும் 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் 2016 முதல் அமல்படுத்தப்பட்டன. சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் அலவுன்ஸுகளில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டன. புதிய ஆணையத்தால் மத்திய அரசின் 1 கோடிக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பாதிக்கப்படுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.